தைப்பூசத்தையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் பெருமளவில் குவிந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, சிறப்பு பூஜைக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அதேபோல கூட்ட நெரிசலை நெறிப்படுத்தும் வகையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? சிவரஞ்சனி, தைப்பூசத்தையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு ஆண்டுமே தை மாசத்தை பொறுத்தவரை இந்த தைப்பூசம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் தைப்பூசத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவில்களிலுமே பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக சென்னை வடபழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய கோவிலிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காட்சியளிக்கக்கூடிய பகுதிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக காவல்துறை சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வடபழனி முருகன் கோவிலை சுற்றியும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று திருட்டு, கொள்ளை உள்ளிட்ட பொருட்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிக்கப்பட்டானது வரப்படுகிறது. குறிப்பாக நம்மால் பார்க்க முடிகிறது, இந்த வடபழனி முழுவதுமே பக்தர்கள் நீண்ட தூரமாக நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது வரக்கூடிய பொதுமக்களுக்கு கழிவுநீர் வசதி, அதே போன்று குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. சிறப்பு தரிசனமாக 100 ரூபாய் டிக்கெட் என்பதும் இது பண்ணியிருக்கிறது. அதே போன்று வயதானவர்களுக்கும் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள், கர்ப்பிணிகள் என ஆகியவர்களுக்கு தனி வரிசை என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பால் குடம் எடுத்து வரக்கூடியவர்கள் மேற்கு கோபுரம் வழியாகவும், அதே போன்று காவடி, அழகு குத்தி வரக்கூடியவர்களும் தெற்கு வாசல் என பல்வேறு வசதிகள் என்பது செய்யப்பட்டு இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுமே தைப்பூசத்தை ஒட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அந்த வகையில் அதிகாலை முதலே தற்போது வடபழனி முருகன் கோயிலை நோக்கி அதிகப்படியான பக்தர்கள் வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பல மணி நேரம் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றார்கள். நமது ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் தற்போது நேரலையிலே காண்பித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய பக்தர்களிடையே கேட்டால், எங்கிருந்து வரீங்க மேம், எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க? நாங்க நெற்குன்றம்ல இருந்து வரோம். 1 hour நிற்கிறோம். சுற்றி இந்த சைட் சுற்றி வந்தோம். ஃபுல்லாக எல்லா டோருமே லாக் பண்ணிட்டாங்க. இங்கேயுமே பின்னாடி வர சொன்னாங்க. ஸோ மெயின் டோரை ஆர்ச் 1.5 மணி நேரமாக நின்றுட்டுருக்கோம். ஒவ்வொரு வருஷமே தைப்பூசத்துக்கு வருவீங்களா, இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலாக கோயில் இந்த வாட்டி கூட்டமாக இருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த வாட்டி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. எப்போவுமே வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் முருகர்னு வந்திருக்கோம். காவல்துறை ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது. எந்த சைடுமே விட மாட்டுறாங்க. பட் கரெக்டாக பார்க்குறாங்க. பேக் டோர்லேருந்து யாரையும் விடல. ப்ராப்பராக மெயின் டோர்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து வர மாதிரி விட்டுருக்காங்க. மேம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? எப்படி இருக்குது க்ரௌடு? இல்லை, நெற்குன்றம்ல இருந்துறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹெவி க்ரௌட் தான். தொடர்ச்சியாக இன்னும் அதிகப்படியான பக்தர்கள் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா. வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60, இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக மலேசியாவில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது.